இப்படி மண்டலம் வாரியாக அண்ணன் அவர்கள் ஒரு தலைமை குழுவை அனுப்பி கலந்தாய்வை நடத்தி கொண்டே இருக்காங்க. சைலண்டாக வேலை நடந்துகிட்டு இருக்கு. வேலை நடக்குது. நாம் தமிழர் கட்சி மீது 1000 விமர்சனங்கள் வைக்கிறாங்க. அவங்களுக்கு உண்மை நிலவரம் என்னன்னு தெரியாது. அவங்களோட எண்ணங்களுக்கே நம்ம விட்டுறணும். நீங்கள் போய் அப்படி இருக்கிறவங்கள போய் நீங்கள் நிறுத்தணும்னு நினச்சிங்கன்னா அவங்க 1000 குறைகளை சொல்லுவாங்க. ஏன் நீங்கள் என்னை பார்த்தோன்னு நீங்கள் வணக்கம் சொல்லலாம், என்னை பார்த்தோன்னா மூஞ்ச திருப்பி நீங்கள் எப்படி வேணாலும் என்னை பற்றி குறை சொல்லலாம். குறை நீங்கள் கண்டுபிடிக்க முடிவாயிருச்சுன்னா நீங்கள் எதை வேணாலும் சொல்லலாம். நீங்கள் இருக்கும்போது அதை சொல்ல மாட்டீங்க. இருக்கும்போது அது உங்களுக்கு பெருசாக தெரிஞ்சிருக்காது. அண்ணன் அவர்கள் அன்னைக்கு பார்த்தீங்களா யாரை ஸ்டாலின் அவர்களை சந்தித்து விட்டார், இதுதான் என் காரணம்னு எப்போ சொல்லுவீங்க? போகும்போது சொல்லுவீங்க. பொது வேட்பாளர்கள் வார்த்தையெல்லாம் சும்மா ஒரு வார்த்தை இல்லை. ஆனால் ஊடகங்கள் தொடர்ச்சியாக அதை பரப்புறாங்க. அதுதான் ஊடகத்தின் வேலை. தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி மீது இந்த மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. முதல்ல பிஜேபி கூட லிங்க் பண்ணி. ஆமாம், எல்லா தொகுதியிலும் அங்கே இருக்கக்கூடிய தொகுதிகளெல்லாம் வேகமாக தன்னுடைய பகுதியில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி பொறுப்புகளுக்கு ஆட்களை தயார் செய்வதற்குரிய வேலை நடந்து கொண்டே இருக்குது. சாமானிய நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் சசிகுமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். உங்களோட தேர்தல் முடிவு வந்ததுக்கு பின்னாடி நாம் தமிழர் கட்சி ஒரு நீண்ட அமைதியாக இருக்கிறாங்க. ஏன் இந்த அமைதி? தேர்தல் களத்தில் நீங்கள் ரொம்ப வீரியமாக செயல்பட்டீங்க. அதற்கு பின்னாடி ஒரு பிரச்சாரங்கள், பொதுக்கூட்டங்கள், பத்திரிகை சந்திப்பு அப்படிங்கிறத எல்லாமே அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு ரொம்ப அமைதியாக கட்சி இருக்குது. அதனால் இல்லை, கட்சி அமைதியாக இல்லை. நான் ஏற்கனவே ஒரு தொலைக்காட்சியில் பேசும்போது கூட நான் சொல்லியிருந்தேன், யூடியூப் சேனல் கூட சொல்லியிருந்தேன், கட்சி அமைதியாக இல்லை. கட்சி தேர்தலுக்கு நாம் செய்ய தவறியது என்ன, வெற்றி எப்படி நம்மளுக்கு தள்ளி போணுச்சு, வாக்குகள் ஏன் குறைஞ்சிருக்கு, அடுத்த கட்டமாக நாம் எதை நோக்கி செல்ல வேண்டும், உட்கட்டமைப்பு வலுப்படுத்துறதுக்கு என்னென்ன யுக்திகளை நம்ம பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கட்டமாக ஆராய்ந்து கொண்டே இருக்கிறாங்க. அதை அடுத்து ஒவ்வொரு மண்டலமாக கலந்தாய்வு போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுவும் நடந்து கொண்டே இருக்கிறது. அதை தாண்டி மக்கள் போராட்டத்தில் அடுத்த கட்டமாக அடுத்த தலைமுறையாக இளைஞர் பாசறை முக்கியமான பொறுப்பாளர்கள்லாம் முன்னின்று அடுத்த கட்டம் நகர்வுகளை நகர்த்தி கொண்டு இருக்காங்க. அதுக்கு உதாரணம் அமோனியா கேஸ் போது அதுக்காக போராடினாங்க. குழந்தை பாலியல் துன்பதுக்காக இறந்ததுக்காக நடந்த ஆர்ப்பாட்டமாக இருக்கட்டும், அடுத்து தஞ்சையில் டெல்டா பிரச்சனையில் இருக்கக்கூடிய இடத்துல மேகதாது அணைக்காக இருக்கக்கூடிய போராட்டமாக இருக்கட்டும், கன்னியாகுமரியில் ஐஆர்ஏல் அதுக்காக நடக்கிற போராட்டமாக எல்லாம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு தான் இருக்குது. நாம் தமிழர் கட்சி என்றும் மக்கள் களத்திலிருந்து பின்வாங்கவில்லை, களத்தில் இருந்து கொண்டு தான் இருக்கார்கள். போராட்டத்தின் வடிவம் மாற்றியமைக்கப்பட்டு அது வேறு விதமாக வேறு செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. அதை இளைஞர்கள் முன்னிறுத்தி கொண்டு போகிறாங்க, அதை பின்னிருந்து மூத்தவர்கள் இயக்கி கொண்டு இருக்காங்க. அப்படி தான் இப்போ நடந்து. என்ன மாற்றம்னு பார்க்குறீங்க? தேர்தலுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போதுக்கும் என்ன விஷயங்கள்லாம் மாற்றணும்னு நினைக்கிறீங்க, இல்லை எதெல்லாம் மாற்றிருக்கீங்க? இல்லை, இப்போ இந்த தலைமுறை மக்கள் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை, திராவிடம் என்று பேசி கொண்டிருந்த இத்தனை ஆண்டுகள் திராவிட ஆட்சியில் இருந்து கொண்ட இந்த தமிழகத்தை ஒரு மாற்று சக்தி இன்றைக்கி ஆள்வதற்காக வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அது நமக்கு பிடிக்குது பிடிக்கலை, அது சரியான அணுகுமுறை இல்லை, இவர்கள் தவறு செய்கிறாங்க, அது ஒரு பக்கம் இருந்தாலும் இத்தனை ஆண்டு காலம் கோலோச்சு கொண்டிருந்த திராவிடம் என்று சொல்லக்கூடிய ஒரு மாயை அப்படின்னு சொல்கிறது தான் சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு இல்லாத தத்துவத்தை கொண்டு நிறுத்தி இதுதான் தமிழகம், இப்படி தான் தமிழகம்னு சொல்லிகிட்டு இருந்தேன். இல்லைன்னு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய சூறாவளி அடித்துட்டு போன மாதிரி நடந்திருக்கு. அப்போ எல்லா கட்சிகளையும் போல் நாமும் அதை களத்தில் ஆராய வேண்டிய நிர்பந்தத்துக்குள்ளாயிருக்கோம். அது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம சொல்கிறோம் இல்லையா, இத்தனை ஆண்டுகள் பணம் கொடுத்து வாக்குகளை வாங்கி கொண்டு இருந்தாங்க. இந்த முறை ஒரு மாற்றம் நடந்திருக்கு. அங்கும் இங்குமாக பணம் கொடுத்த பெரும்பான்மையாக ஒரு கட்சி பணம் கொடுத்ததுனால வென்றிருக்கு அப்படின்னா அது இல்லை. அப்போ இதுக்கு வேறு ஒரு வடிவம் கொடுத்துருக்காங்க. அது இளம் தலைமுறைகள் என்ன சொல்கிறது, இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி செயலிகள் மூலமாக வேறு ஒரு கோணத்தில் மக்களை அணுகி அவர்களிருந்து வாக்குகளை பறித்திருக்காங்க. இது எப்படி ஒரு கட்சியால் சாத்தியமாயிருச்சு? 2 வருடம் கூட ஆகலை, எந்த கட்டமைப்பும் பெருசாக வலுவாக இல்லாத கட்சிக்குள்ளே இப்படி நடந்திருக்கு அப்படின்னா அதை நாம் உற்று பார்க்க வேண்டியது இருக்குது, அதை ஆராய வேண்டியது இருக்குது. இதில் எந்த இடத்துல நாம் தவறிட்டோம்,
நம்ம வந்து இன்றைக்கும் வந்து சமூக வலைத்தளம் என்றால் அது நாம் தமிழர் கட்சியின் பலம் என்று சொல்லக்கூடிய இடத்துல எப்படி இது வந்து இந்த இந்த டிரான்சிஷன் நடந்தது அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இருக்குது. நம்மக்கிட்ட இருந்து எப்படி அவங்கள்ட்ட போணுச்சு, ஒரு சினிமா மோகத்தை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு இளைஞர்கள் பட்டாளத்தை வைத்துக்கொண்டு எப்படி இந்த இடத்துக்கு உணர்வுச்சு. பெரும்பான்மை இடத்தை அவர்கள் பெறாவிட்டாலும் 108 இடங்களை பெற்றதுங்கிறதே வந்து ஒரு பெரிய இதுதான். கிட்டத்தட்ட 1,80,00,000 வாக்குகள் வந்திருக்கு. அப்போ இது பெரிய ஒரு மாற்றம் தான் நான் சொல்லுவேன். அப்போ இந்த இடத்தை நாம் தவறவிட்டது எங்கே அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிச்சோம். நிச்சயமா. அதே மாதிரி சார், இப்போது திமுக வந்து பார்த்தீங்கன்னா தோல்விக்கு பின்னாடி பல குழுக்கள் அமைச்சாங்க. தோல்விக்கான காரணத்தை கண்டறியும் குழு அப்படிங்கிற மாதிரி அமைச்சாங்க. ஸ்டாலின் அவர்களே நேரடியாக அமைச்சு நான் கட்சியவே வந்து மறுகட்டமே பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து அது மாதிரி இந்த ஒரு குழு அமைச்சு இல்லை மேல்மட்ட ரீதியில் நீங்கள் விவாதிச்சிருக்கீங்களா? அதுக்கான தோல்வியை கண்டறியக்கூடிய குழு ஏதாச்சும் போட்டிருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு இல்லை, அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. தொடர்ச்சியாக அதற்கான வேலைகள், அதுக்கான முன்னெடுப்புகள் நடந்து கருத்துக்கள் கேட்கப்படுகின்றன, பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். அடுத்து கட்டமைப்பு ரீதியாக மாற்றங்களை கொஞ்சம் கொஞ்சமாக செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அது போக போக தெரியும். இப்போ அதுக்கு நடுவில் வந்து இடைத்தேர்தல் வரக்கூடிய இடத்துல வந்துச்சு. இப்போ 6 தொகுதிக்கு இடைத்தேர்தல் அப்படிங்கும்போது அதை எப்படி நம்ம எதிர்கொள்ளிட்டே சார். இப்போ வரைக்கும் 7 தொகுதி ஆயிடுச்சு, இன்னும் 10க்கு மேலே போகும். அது இடைக்கால தடை வேறு வந்திருக்கு. ஸோ அடுத்து உள்ளாட்சி தேர்தலுக்கான இப்போ எல்லா தொகுதியிலும் அங்கே இருக்கக்கூடிய தொகுதிகளெல்லாம் வேகமாக தன்னுடைய பகுதியில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி பொறுப்புகளுக்கு ஆட்களை தயார் செய்வதற்குரிய வேலை நடந்து கொண்டே இருக்கிறது. உதாரணத்துக்கு சோழிங்கநல்லூர் போன வாரம் கலந்தாய்வு நடந்தது. அதில் அடுத்த கட்ட நகர்வை பற்றி பேச வேண்டியிருக்கோம். இப்படி மண்டலம் வாரியாக அண்ணன் அவர்கள் ஒரு தலைமை குழுவை அனுப்பி கலந்தாய்வை நடத்தி கொண்டே இருக்காங்க. சைலண்டாக வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. வேலை நடக்குது. என்ன அப்படின்னா, திமுகவை கடுமையாக எதிர்த்து ஒரு களம் கண்ட நாம் தமிழர் கட்சி இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பின் என்ன சொல்கிறது, காத்திருந்து வேலை செய்ய வேண்டியது இருக்குது. ஏன்னா 40 நாட்கள் தான், 40-50 நாட்களுக்கு மேலே ஆயிடுச்சு. இதுவரை நாம் வந்து எந்த இடத்துலையும் எதிர்க்காமல் இருந்திருக்குமோ அப்படின்னா இல்லை. தொடர்ச்சியாக அண்ணன் அவர்கள் சுட்டி காட்டி கொண்டே தான் இருக்காங்க, அறிக்கையில் வந்து கொண்டு தான் இருக்காங்க. ஆனால் எல்லாரும் வந்து எப்படி சொல்கிறது, 15 ஆண்டுகளாக இந்த களத்தில் நாம் தமிழர் கட்சி அதிமுகவுக்கு எதிராகவும் பாஜகவுக்கு எதிராகவும் திமுகவுக்கு எதிராகவும் மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு மாற்றங்களை இந்த மண்ணில் நிகழ்த்துவதற்கும் பல நாசகார திட்டங்கள் வராமல் தடுத்ததற்கும் நாம் தமிழர் கட்சி முதன்மையாக இருந்திருக்கு. இதை யாருமே மாற்றக்கூடாது. இப்படி இருக்கக்கூடிய இவ்வளோ தூரம் வந்து 15 ஆண்டுகள், ஓராண்டு 2 ஆண்டுலாம் இல்லை, 15 ஆண்டுகள் மக்கள் பிரச்சனைக்காக நின்றுருக்கோம். அப்போ இங்கொன்றும் அங்குமான்றல்ல, ஒட்டுமொத்தமாக ஒரு சலிப்புத்தன்மை வந்துருச்சு. சலிப்புத்தன்மை இந்த எப்படி சொல்கிறது, ஏன்னா அந்த மக்கள் வந்து நாம் உண்மையாக நின்னோம், நேர்மையாக வேலை செஞ்சோம், போராட்ட களத்திலாக இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி நிற்கிது, எந்த பிரச்சனையாலும் நாம் தமிழர் கட்சி முதன்மையாக நின்று குரல் கொடுத்துருக்கு. அவர்களின் போராட்டத்துக்கு குரல் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதற்கான ஒரு தீர்வையும் வாங்கி கொடுத்த கட்சியை இப்படி மக்கள் வந்து புறக்கணிச்சிட்டாங்களே, இது உண்மையாக அதை ரியலைஸ் பண்ணுறக்கே நேரம் தேவைப்படுது. இல்லை, இப்போ மற்றவங்களை பற்றி பொதுவாக சொன்னீங்க சார். நீங்கள் வந்து வேலை பார்த்த காலத்தில் நீங்கள் வேலை பார்த்த தொகுதியில் என்ன மாதிரி மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க, அந்த சினாரி எப்படி இருந்துச்சு? இல்லை, அதான் தான் சொல்கிறேன்ல. இப்போ சோழிங்கநல்லூர் தொகுதியாக இருக்கலாம். நான் வந்து சோழிங்கநல்லூர் தொகுதிக்கும் கடந்த தேர்தலில் வேலை செஞ்சுருக்கேன். அதே மாதிரி அண்ணன் சீமான் அவர்கள் போட்டியிட்ட காரைக்குடியும் கடைசி 20 நாட்கள் நான் அங்கே தான் வேலை செஞ்சேன், ஃபுல்லாக அங்கே தான் இருந்தேன். அப்போ இது ரெண்டையுமே நான் பார்க்கும்போது ரெண்டுமே வந்து அன்று தேர்தலுக்காக தொடங்கப்பட்ட களம் கிடையாது. அது இத்தனை ஆண்டு காலமாகவே அந்த மண் ரெண்டுமே வந்து தமிழ் தேசியத்தை பற்றியும் முக்கியமாக இந்த மாற்றத்தை நாம் தமிழர் கட்சி விதைத்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து வளர்த்து வந்த பகுதி ரெண்டுமே. சோழிங்கநல்லூராக இருக்கட்டும், சோழிங்கநல்லூர் வாக்குகளை பார்த்தாலும் நீங்கள் கடந்த தேர்தல் 2021 தேர்தலில் 30,000க்கு மேற்பட்ட வாக்குகள் வாங்கி பெரிய அளவில் வாக்குகளை வாங்கின கட்சி நாம் தமிழர் கட்சி சோழிங்கநல்லூர் தொகுதியில். அப்போ பெரிய தொகுதி, அதிலும் கட்டமைப்பை உருவாக்கி வேலை செஞ்சுட்டு தான் இருந்தோம். அவ்வளோ தூரம் வந்து மக்களின் எல்லா பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுத்து நின்ன கட்சி நாம் கடலில் நடக்கிற சிக்கலாக இருக்கட்டும், அங்கே கடற்கரை ஓரத்தில் இருக்கிற சிக்கலாக இருக்கட்டும்,
பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை பெத்தல் நகரில் நடந்த பிரச்சனையாக இருக்கட்டும், மக்களை வந்து ஆக்கிரமிப்பு என்று சொல்லி அகற்றுறதா இருக்கட்டும், இல்லை அங்கு வந்து பெரிய அளவில் மழைநீர் இதாகி வெள்ளம் வந்தப்போ ஒட்டுமொத்தமாக பெத்தல் நகரே கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது ஒரு 10-20 அடிக்கு தண்ணீர் நிற்கும் போது அதிலும் போட் எடுத்துகிட்டு போய் அத்தனை பேரையும் காப்பாற்றினதாக இருக்கட்டும், வெளியில் கூட்டதாக இருக்கட்டும், வேளச்சேரியில் நடந்த பிரச்சனைக்கு போய் நிற்கிறதா இருக்கட்டும், இப்படி எண்ணற்ற பிரச்சனைகளுக்கு நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக அவர்களோட நின்றுருக்கு மக்களோட. அப்போ எல்லாருக்குமே ஒரு இது வரும்ல, என்னதான் இது அரசியல், இது இப்படி மக்கள் இருப்பாங்களா, இப்படி மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை நினச்சி போடுறாங்கன்னா ஏன் இப்படி போனாங்க, நாம் எந்த இடத்துல தவற விட்டுட்டோம், உண்மையாக நின்னமே மக்களோட மக்களாக நின்று இவ்வளோ தூரம் நம்ம வந்து எல்லா இழப்புகளையும் சந்தித்தோம். ஒவ்வொருத்தருக்கும் இப்போ இவங்க சொல்கிறாங்க இல்லையா, நாம் தமிழர் கட்சி மீது 1000 விமர்சனங்கள் வைக்கிறாங்க. அவங்களுக்கு உண்மை நிலவரம் என்னன்னு தெரியாது. ஒவ்வொருத்தரும் படித்து ஒரு நல்ல வேலைவாய்ப்பில் இருந்த ஒரு பட்டதாரிகள், வெளிநாடுகளில் வேலை பார்த்தவங்க, ஐடி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்த்து, இப்படி தான் அந்த கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே. அப்போ பல பேர் வந்து பார்ட் டைமில் வேலை பார்க்குறாங்க. எந்த இடத்திலும் அரசியலை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடாது, அரசியலை தன்னோட வருமானத்துக்காக எடுத்துக்கொள்ளக்கூடாது, ஒரு உயர்ந்த லட்சியத்தோடு வந்தவங்க எல்லாமே. இந்த கட்சிக்குள்ளே இருக்கிற எல்லாருமே இந்த அரசியலை வச்சு சம்பாதிக்கணும்னு இருந்ததுதான் இவங்க சொல்கிற மாதிரி தாவேக்கால மாதிரி வெள்ளை பேண்ட் வெள்ளை போட்டு எப்போ பார்த்தாலும் ஒரு கூட்டமாக தெரியக்கூடிய அந்த அரசியல்லாம் மாற்றி அண்ணன் சீமான் அவர்கள் புதிய இதை கொண்டு வந்தார். எந்த இடத்துலையும் போய் கை நீட்டி காசு வாங்குறது இல்லை, இல்லை ஒரு கூட்டம் நடத்துறதுக்காக பெரிய அளவில் பொருட்செலவு செய்கிறது இல்லை, தேர்தலில் நிற்கிறதுக்காக பெரிய அளவு பொருட்செலவு செய்கிறது இல்லை, இப்படி எல்லாத்தையும் மாற்றி மாலை கிடையாது, வெடிக்கிறது கிடையாது, இப்படி வெட்டி செலவுலாம் இல்லாமல் ஒரு கட்சி வந்து வளர்ந்துக்கிட்டே வருது. முக்கிய இதாக மக்கள் பிரச்சனையில் போய் நின்னோம். அப்படி இவ்வளோ தூரம் நம்ம செஞ்சு இதெல்லாம் தப்போ, இப்படிலாம் இருக்கக்கூடாதோ, அரசியல் வேற மெத்தோட நமக்கே புதுசாக இருக்கு, இப்படிலாம் பண்ணுனா ஏற்றுக்க மாட்டாங்களோ, மக்கள்கிட்ட நேர்மையாக இருந்தால் பிடிக்காதோ, சரியானதை சொன்னால் மக்கள் ஏற்றுக்க பிடிக்க மாட்டேதோங்கிற என்னதாண்டா அது அப்படிங்கிற ஒரு பின்னடி வருதுல்ல, அது எல்லாத்துக்கும் மாதிரி எனக்கும் ஒரு பெரிய பாதிப்பாக தான் இருந்தது. நிச்சயமா. இப்போ சார், இப்போ இன்னொரு விஷயம், இப்போது தாவேக்கா வந்து புதுசாக ஒரு கட்சி ஆரம்பித்து ஆட்சிக்கு வந்துட்டாங்க. வந்த உடனே அடுத்த 20 வருஷத்துக்கு இவர் தாங்க இருக்க போகிறாரு, அடுத்த 4-5 டேர்ம் இவர் தான் இருப்பார், மாறவே மாட்டாருன்ற ஒரு கருத்திலையும் மக்கள் மத்தியில் விதைக்கிறாங்க. இது என்ன ஆகுதுன்னா, எல்லா கட்சியிலேருந்தும் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம அரசியல் பண்ணுறதுக்கு இதான் சரியான வகையில் அங்கே அப்படியே படையெடுத்து போகிறாங்க. ஒரு கட்சின்னு சொல்ல வரல, தனிப்பட்ட நபர்கள் குறிப்பிடல. திமுகலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பட்டாளமே அங்கே போகுது. அதிமுகலேருந்து சிட்டிங் எம்எல்ஏ வந்து பதவி ராஜினாமா பண்ணிட்டு போகிறாங்க. அது நாம் தமிழர் கட்சி, அது விதிவிலக்கு இல்லை. நாம் தமிழர் கட்சியிலையும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து போகிறாங்க. நிர்வாகிகள், இப்போ நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் இந்த மாதிரி வந்து தாவேக்காவை நோக்கி போகிறதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? அவர்களை தக்க வைக்கிறதுக்கு நாம் தமிழர் கட்சி ஏதாவது சிறப்பாக முடிவுகளை எடுக்க வேண்டிய தேவை இருக்கா? இல்லை, அப்படி ஒன்றும் நம்ம எதுவும் பண்ண முடியாது. இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா, அதிமுகவில் நீங்கள் சொன்னீங்க எம்எல்ஏவாக இருக்கிறவங்களே அவங்களால தக்க வைக்க முடியல. அத்தனை ஆண்டு காலம் மாவட்ட செயலாக இருந்திருக்காங்க. அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது கோலோச்சி நின்ற அமைச்சர்கள், பணம் அவ்வளோ தூரம் சம்பாதிச்ச அமைச்சர்கள், அவர் மேல் வழக்குகள் இருக்குது. இப்படியாப்பட்டவர்களே அந்த கட்சியை நம்பாமல் வெளில போகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கொள்கை பிடிப்பு இல்லை, ஒரு சித்தாந்த அடிப்படையில் அவங்க இல்லை. அப்படிங்கும்போது அதே சிக்கல் தான் இந்த கட்சியில் எல்லா கட்சியிலும் இருக்கிறவங்களுக்கு இருக்குது. அப்படி இல்லாதவங்கள நீங்கள் எந்த இடத்துலையும் போய் தடுத்து நிறுத்த முடியாது. அவர்களுக்கு வந்து ஒரு மனநிலை வந்து அப்படி தான் இருக்கும். இங்கே இருக்கும்போது அப்படி தான் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நிறுத்த முடியுமா அப்படின்னா அது அவங்களோட எண்ணங்களுக்கே நம்ம விட்டுறணும். நீங்கள் போய் அப்படி இருக்கிறவங்கள போய் நீங்கள் நிறுத்தணும்னு நினச்சிங்கன்னா அவங்க 1000 குறைகளை சொல்லுவாங்க, 1000 விஷயங்களை சொல்லிட்டு தான் அவங்க வெளியில். அதெல்லாம் உண்மையாக இருக்காதுன்றீங்களா? உண்மையாக கூட இருக்கலாம், எந்த கட்சியில் இருக்காங்கிறீங்க. இப்போ என்னை நீங்கள் வந்து ஒரு டிஃபேம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உடனே பண்ணிடலாம். எனக்குள்ள ஒரு தவறான விஷயங்கள் 5 இருக்கலாம், நல்ல விஷயங்கள் 10 இருக்கலாம். ஏன் நீங்கள் லேட்டாக வந்தீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன் நீங்கள் வந்து என்னை பார்த்தோன்னு நீங்கள் வணக்கம் சொல்லல, என்னை பார்த்தோன்னு மூஞ்ச திருப்பி, நீங்கள் எப்படி வேணாலும் என்னை பற்றி குறை சொல்லலாம். குறை நீங்கள் கண்டுபிடிக்க முடிவாயிருச்சுன்னா நீங்கள் எதை வேணாலும் சொல்லலாம். நீங்கள் இருக்கும்போது அதை சொல்ல மாட்டீங்க. இருக்கும்போது அது உங்களுக்கு பெருசாக தெரிஞ்சிருக்காது. இருக்கும்போது அண்ணன் சீமான் அவர்கள் பல தடவை வந்து உங்களை பார்க்காம போயிருப்பார், லேட்டாக வந்திருப்பார், இல்லை உங்களுக்கு பதில் சொல்லாமல் இருந்திருப்பார். நீங்கள் அதை வந்து ஒரு பெருசாக எடுத்துக்கிட்டு பேசுவீங்க. அண்ணன் அவர்கள் அன்னைக்கு வந்து பார்த்தீங்களா ஸ்டாலின் அவர்களை சந்தித்துக்கிட்டார், இதுதான் என் காரணம்னு எப்போ சொல்லுவீங்க? போகும்போது சொல்லுவீங்க. அண்ணன் அவர்கள் போய் சசிகலா பார்த்தாரு, அதனால தான் இப்படி ஆயிடுச்சுன்னு எப்போ சொல்லுவீங்க? போகும்போது சொல்லுவீங்க. சித்தப்பான்னு சொல்லிட்டாரு, அதனால தான் நம்ம தோத்தோம், அதனால தான் நான் போகிறேன்பீங்க.
ஸோ காரணங்கள் எளிது நீங்கள் கண்டுபிடிக்கலாம். நீங்கள் கட்சிக்குள்ளே இருக்கும்போது நான் அதுக்காக அவர்கள் இத்தனை ஆண்டுகாலமாக கட்சிக்கு வேலை செய்ததையோ கட்சிக்காக உழைத்ததையோ யாரும் குறை சொல்லவில்லை. நான் ஒருபோதும் குறை சொல்ல மாட்டேன். அவர்கள் யார் இங்கேருந்து போனாலும் கட்சிக்கு நான் தான் முதலே சொல்லிட்டேன், இந்த கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே தன்னிச்சையாக அண்ணன் சீமான் அவர்களையும் அண்ணன் சீமான் அவர்கள் சொன்ன கொள்கையும் கோட்பாடுகளையும் தத்துவத்தையும் ஏற்று வந்தவர்கள். அது சரி என பிடித்து இங்கே இருப்பவர்கள். என்ன சொல்கிறது புரியுதா? அப்படிங்கும்போது அவங்க ஏதோ ஒரு இழப்பை சந்தித்து தான் இங்கே இருந்தாங்க. நிச்சயமா யாரும் பாருங்கள் நாம் தமிழர் கட்சியில் வந்தார், நல்லா சம்பாரிச்சிட்டாரு போயிட்டாரு அப்படின்னு சொல்லவே முடியாது. இழப்பு இருக்குது, எல்லாருக்குமே இழப்பு இருக்குது. அவங்க நேரத்தை செலவிட்டிருக்காங்க. இத்தனை ஆண்டு காலம் நாங்கள் ஒரு பெரிய வெற்றியை பெறவில்லை. ஆனாலும் தடம் மாறாமல் இந்த கட்சியை நகர்த்தி கொண்டு அண்ணன் சீமான் அவர்கள் போய்கொண்டே இருக்கிறாங்க. கட்சி எந்த இடத்துலையும் பின்வாங்கலை. இந்த முறை 8லிருந்து 4 போயிருக்கோம் முதல் தடவை, அவ்வளோதானே தவிர இதற்காக அவர்கள் ஒவ்வொரு முறையும் ஏதாவது சேற்றை வாரி விட்டு போகிறதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அது தவறாது. இந்த விஷயம் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, அது சரின்னு சொல்ல வரல, ஆனால் அவர்களுக்கு விமர்சனம் அப்படிங்கிறது சீமானை தான் குறை சொல்கிறாங்க. நீங்கள் எடுத்த தவறான முடிவுகள் தான், நீங்கள் வேறு மாதிரி பண்ணியிருக்கணும், நீங்கள் கட்சியோட கட்டமைப்பு வலுப்படுத்திருக்கணும், இப்படி அப்படி பண்ணிருக்கணும்னு சொல்லி அந்த வாக்கு எப்படா குறையும் வெயிட் பண்ணாங்களான்னு தெரியல. இப்போ அதிகமாகிட்டு இருக்கும்போது எதுவுமே சொல்ல முடியல. ஒரு தடவை வாக்குகள் குறைந்த உடனே அத்தனை விமர்சனங்கள், அவ்வளோ குற்றச்சாட்டுகள்லாம் முன்வைக்கிறாங்க. நீங்கள் கட்சியோட உட்கட்டமைப்பு சரியாக பண்ணல, பவர் சென்டர்ஸ் கட்சியில் நீங்கள் உருவாக்கல அப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி நம்ம எடுத்துக்கிறது? இல்லை, அதான் சொல்கிறேன். நீங்கள் திமுகவில் நீங்கள் போய் கேட்டிங்கனாலும் அதை சொல்லுவாங்க, அதிமுகவில் கேட்டாலும் சொல்லுவாங்க, தாவேக்காவில் நீங்கள் கேட்டிங்கனாலும் சொல்லுவாங்க. எல்லா கட்சிகளையும் இந்த விஷயத்த சொல்லாமல் போயிருக்காங்களா? எல்லாம் நல்ல நான் தான் வெளில போகிறேன்னு சொல்லுவாங்களா? அப்படிலாம் இல்லை. அதை சொன்னால் தான் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அது என்ன சொல்கிறது, ஒரு வலு இருக்குங்கிறக்கா அதை பேசுவாங்க. நான் வெளில போன நியாயப்படுத்திக்கிறதுக்காக சொல்லுவாங்க ஆமாப்பா அப்படின்ட்டு. அது நான் அது ஒரு பெரிய இதாகவே நினைக்கல. நான் என்ன நினைக்கிறேன்னா, நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அத்தனை பேரும் ஒரு சாதாரண தொண்டன். கடை கோடியில் அண்ணன் சீமான் அவர்களை ஒரு தடவையாக பாத்திரமானு நிற்கக்கூடிய தொண்டன் இன்னும் கட்சியில் இருக்காங்க. ஒரு தடவை அண்ணன் அவர்கள் என் முகத்தை பார்த்துட மாட்டாரா, என்னை அங்கீகரிக்க மாட்டேன், பார்த்துட்டு தம்பி அப்படின்னு அந்த அளவுக்கு வேலைகள் செய்து கொண்டு கட்சியை காப்பாற்றி கொண்டவர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. வெளிநாடுகளிலிருந்து தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய பொருளாதாரத்தையும் கொடுத்து இந்த கட்சியை வலுப்படுத்தி கொடுத்தவங்களும் இருக்க தான் இருக்காங்க. அப்போ இத்தனை பேரும் சேர்ந்து தான் இந்த கட்சி இயங்கி கொண்டு இருக்குது, அடுத்த கட்டத்தை நகர்ந்து கொண்டு இருக்குது. அப்படிங்கும்போது யாரையும் குறைத்து மதிப்பிட்டு இருக்குல்ல. ஒவ்வொருத்தரின் செயல்பாடுகளும் ஒவ்வொருத்தரின் பங்களிப்பும் போற்றத்தக்கது. அதை அண்ணன் சீமான் அவர்கள் என்றுமே குறைத்து மதிப்பிட்டதில்லை, யாரையும் குறை சொன்னது. இது வரைக்கும் வெளியே போனவங்களை பற்றி யாரையுமே சீமான் அவர்கள் திட்டி கூட சொன்னதே கிடையாது. சொன்னது வாழ்த்துக்கள் அப்படின்னு போயிட்டு கடந்து போயிடுவாங்க. ஆமாம். அப்படிங்கும்போது நீங்கள் அதை செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு சலிப்பு வந்திருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு மாற்று திட்டங்கள் இருந்திருக்கலாம். அதனால் நீங்கள் அதை நகர்த்தி போகலாம். ஆக்கப்பூர்வமான நீங்கள் கருத்துக்களை எடுத்து சொல்கிறதுனால யாரும் தவறு சொல்லப்படுறாங்க. நீங்கள் உங்கள் கருத்துக்களை எடுத்து சொல்ல உங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் ஒரு கட்சிக்குள் இருந்து கொண்டு கட்சியை பற்றி நீங்கள் சொல்ல வேண்டும் என்றால் குறைகளை நீங்கள் நேரடியாக சொல்லுங்கள், குறைகளை குழுவிற்குள் சொல்லுங்கள், குறைகளை கட்சி நிர்வாக குழுக்குள் பேசுங்கள். பேசி அந்த விஷயங்களை எடுத்து அதை சரி செய். இல்லை என்னால் என்ன முடியும், அந்த குறைகளை சரி செய்வதற்கு நான் எப்படி இதை மாற்றி அமைக்க முடியும், என்னால் எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும் நான் பார்க்கணுமே தவிர, நான் ஒருத்தராக கை நீட்ட ஆரம்பித்தேன் அப்படின்னா அது குடும்பத்துக்குள்ளே இருக்கிற சிக்கல் மாதிரி தான். அது வெளியே பேச ஆரம்பிக்கும் போது அது வேறு விதமாக பேச ஆரம்பித்தா அது சரி இருக்காங்க. அது எல்லா கட்சிகளும் இருக்குது. நிச்சயமா அதுதான் நான் சொல்ல வரேன். பொது வேட்பாளர்கள் வார்த்தையெல்லாம் சும்மா ஒரு வார்த்தை இல்லை. ஏன்னா ஊடகங்கள் தொடர்ச்சியாக அதை பரப்புறாங்க. நீங்கள் ஒரு யூடியூபர் பேசுறது வேறு, சேட்டலைட் மீடியாவே பார்த்தீங்கன்னா திமுகவை நெருங்கும் சீமான்னு போடுறாங்க, பொது வேட்பாளராக சீமான் இருக்க திட்டம்னு போடுறாங்க. ஒருவேளை அங்கேருந்து அழைப்பு வந்திருக்கலாம், அதை கூட மறுக்கல, அவர்கள் அழைச்சிருக்கலாம். ஆனால் இவர்கள் ஓகே சொல்ல வெளிப்படையாக மறுத்துட்டாங்க. நாம் தமிழ் கட்சியோட முக்கிய இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா மாநில ஒருங்கிணைப்பார், நீங்களே உங்கள் வாயால் சொல்கிறீங்க இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆனால் இதை கூட ஊடகங்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, இல்லை இருக்குமோன்ற மாதிரி பேசுகிறாங்க. அதை நம்ம அதுதான் ஊடகத்தின் வேலை, அதுதான் ஊடகத்தின் வேலை. தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி மீது இந்த மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. முதல்ல பிஜேபி கூட லிங்க் பண்ணி, ஆமாம், பிஜேபி பி டீம் பாங்க. இப்போ இன்னைக்கு வன்னியரசு அதான் சொல்லுவார், வன்னியரசு என்ன சொல்லுவார், திமுக பி டீம் பாரு, பிஜேபியின் பி டீம் பாரு. இன்னைக்கு மிக மோசமான ஒரு இடத்துக்கு திருமாவர்கள் நடந்திருக்காரு. இன்னைக்கும் நாம் தமிழர் கட்சி ஒரு சீட்டு கூட விளையாடுங்கிறீங்க, ஒரு கவுன்சிலர் கூட விளையாடுறீங்க. நீங்கள் அவரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி 2 நாள் 3 நாளும் சீமான் அவர்கள் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கீங்க. கூட உட்காந்து உறவாடுறாரு, அவர் கூட திமுக நெருங்கிடுச்சு, இதை என்ன செய்யுது, உங்களுக்கு என்ன அந்த கவலை? நாங்கள் இன்று வரை பிஜேபியோட நீங்கள் கூட்டணி வச்சிட்டீங்க, திரும்ப இல்லாமல் இருந்திருக்காரா? இல்லை, இருந்திருக்காரு.
காங்கிரஸோட கூட்டணி இல்லாமல் இருக்காரா? போரின் உச்சகட்டத்தில் இருக்கும்போதே காங்கிரஸோட கைகொத்து நின்றார். நான் திமுகவுடன் தான் கூட்டணியில் இருக்கேன், காங்கிரஸோட இல்லைன்னு சொன்னவர். அப்படி என்னைக்கு வேணாலும் வாடகை கூட்டு பொழைச்சிக்கிட்டு இருக்க திருமாவர்கள் இன்னைக்கு வந்து வேற வழியே இல்லாமல் சரண்டர் ஆகி இன்னைக்கு தாவேகா கூட நிற்கிறார். மோசமான நிலையில கட்சியை கூட கூட்டணியில் இல்லையா சார்? அவங்க வந்து திமுக கூட தான் கூட்டணியில் இருக்காங்களா, தாவேகாவை ஆதரிக்கிறாங்களா? ஆமாம் சொல்கிறாங்க. ஆமாம், ஏன்னா இங்கிட்டு ஒரு கால் அங்கிட்டு ஒரு காலை வச்சுக்க வேண்டியது தானே. நாளைக்கு வந்து இன்னைக்கு சிக்கலாயிரும், இன்னைக்கு பாமக உள்ளே போயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக தூக்கி வெளியில் போட்டுருவாங்க விடுதலை சிறுத்தை. அங்கே ரொம்ப பாமக நெருக்கமாக இருந்துட்டு இருக்காங்க. அன்புமணி அவர்கள்லாம் வந்து நேற்று வந்து 2 பேரும் ஷெட்டில் விளாட ஆரம்பிச்சிட்டாங்க, ஆதவும் அன்புமணியும். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வைகோவோட மோசமான நிலைமைக்கு போயிட்டுருக்கீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கான ஒரு அதாவது சொல்லுவாங்கள்ல, கொம்பை முறந்த மாடும்பாங்கள்ல, அந்த மாதிரி இன்றைக்கி திருமாவர்கள் கொம்பை முறந்த மாடாக தான் நின்றுட்டுருக்கார். அதுக்கு அவருக்கு என்ன பலம்னு தெரியல, என்னன்னு இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு விஷயத்துக்காக இன்றைக்கி போய் ஒட்டுமொத்த கட்சியை நீங்கள் வந்து அடமானம் வைத்து அங்கே நிற்கிறீங்க. நீங்கள் இத்தனை ஆண்டுகள் நீங்கள் வந்து திமுகவோட நீங்கள் கொடுக்கும்போது என்ன சொன்னீங்க? மதச்சார்பற்ற கூட்டணியை நான் தான் வலுப்பெற வைத்திருக்கேன், என்னால் தான் இந்த கூட்டணி. நீங்கள் ஏன் விட்டுட்டு போனீங்க? இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு? அது மதச்சார்பற்ற கூட்டணியாக முடிவாகி நிற்கிதா? அது சொல்லுங்கள். நிச்சயமா இன்றைக்கும் வந்து திமுக அதே ஸ்டாண்டில் தான் இருக்கிறாங்க. அவர்கள் ஒன்றும் மாறல. அவர்கள் வந்து எடுத்தவொடனே பிஜேபியில் கூட்டணி வைக்கல. ஆனால் ஆர்எஸ்எஸ்னுடைய குழந்தை அப்படின்னு விஜய் அவர்கள் தான் திருமாவர்கள் குற்றம் சாட்டினார். இன்றைக்கி அவர் கூட தான் வந்து பிடிக்கிறாரு. அதுக்கான என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு நமக்கு தெரியல.